our channel. Today Bible verse in Tamil. இன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற போராட்டம் மனிதர்களோடு அல்ல, அது நீதியினுடனான போராட்டம். நீங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கும் அந்த பகை, அந்த கசப்பு, அந்த மறைமுக விரோதம், அது உங்கள் எதிர்கால ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தர் நீதியுள்ளவர். ஆனால் ஒரு கேள்வி, நீங்கள் நீதியின் பக்கம் நிற்கின்றீர்களா அல்லது மாம்ச சிந்தையின் பக்கம் சாய்ந்து கொண்டு என்ன தவறு செய்தேன் என்று கேட்கிறீர்களா? தேவன் உங்கள் வாழ்க்கையை புதிதாக சிருஷ்டிக்க தயாராக இருக்கிறார். அதற்கு முதலில் உங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்த நீங்கள் தயாரா? இன்றைய வசனம் சங்கீதம் 11:7. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தருகிறார். நாள்தோறும் அவர் நம்மை தமக்குள் புதிதாக சிருஷ்டிக்கிறார், புதிய ஆசிர்வாதத்தை தருகிறார். வேதம், கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கியிருக்கிறது என்று சொல்லுகிறபடி அவரிடமிருந்து புதிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆம், ஆண்டவர் தம் நீதிமான்களுக்கு நியாயம் செய்ய விரும்புகிறார். இந்த வசனம் செம்மையானவர்கள் தேவனுடைய முகத்தை தரிசிப்பார்கள் என்று அழகாக கூறுகிறது. ஆகவே கவலைப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் உங்களை தம்மையும் தம் நன்மையையும் தமது சந்தோஷத்தையும் தம் பலனையும் தம் நீதியையும் காணும்படி செய்வார். பிரியமானவர்களே, வேதத்தில் ராகாப் என்ற பெண்மணியை குறித்து, அவள் வேசி மார்க்கத்திற்குட்பட்டிருந்த போதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு முழு மனதுடன் உதவ முற்பட்ட போது அத்தகைய நற்கிரியை நிமித்தம் அவள் நீதியுள்ளவளாக்கப்பட்டாள் என்று வாசிக்கிறோம். ஆகவே நாமும் கூட நமது அனுதின வாழ்க்கையில் நீதியின் மார்க்கத்தை கடைபிடிப்பது எத்தனை அவசியமாய் இருக்கிறது. நம்முடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு, குற்றமில்லை என்று நம்முடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவுபடுத்துகிறது. நாம் குற்றமில்லாத நீதியின் வழியை தெரிந்து கொள்வோம். அதுவே தேவனுடைய பார்வையில் பிரீதியாய் காணப்படும். மாம்சத்தினால் உண்டாகிற வேண்டாத சிந்தனைகள் தேவனுக்கு விரோதமான பல காரியங்களை தூண்டுகிறது. எல்லோரோடும் சமாதானமாயிருக்கும்படி நம்முடைய மனசாட்சி கூறுகிறது. ஆனால் மாம்ச சிந்தையோ பகையையும் விரோதங்களையும் வைராக்கியங்களையும் கசப்பையுமே நமக்குள் உண்டு பண்ணுகிறது. ஒரு அன்பு தாயார் தன் மகனை நீதி மார்க்கத்தில் வளர்த்து வந்தார்கள். நன்கு படித்து வேலையில் அமர்ந்த பின் அவனுக்கு ஏற்ற துணையை அதிக ஜெபத்துடன் தேடி மனமுடித்து வைத்தார்கள். அவளும் நீதியின் வழிகளை பின்பற்றுகிற மகள். குடும்ப ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் கர்த்தரை தேடுவதிலும் கருத்தாய் இருந்தாள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவளது மனதில் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்தாள். குடும்ப ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நிறைவாய் பெற்றுவிட்ட அவள் ஆண்டவரை தேடுவதையும் ஆண்டவரை பற்றிய வார்த்தைகளை படிப்பதையும் முற்றிலுமாக மறந்து போனாள். அவ்விதமான சந்தர்ப்பத்தை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த பிசாசு அவள் உள்ளத்தில் வேண்டாத கீழ்த்தரமான எண்ணங்களையும் எரிச்சலின் நாவியையும் வைராக்கியங்களையும் கசப்பையும் உருவாக்கினான். சமாதானமாக போய்கொண்டிருந்த குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட ஆரம்பித்தன. விசேஷமாக மாமியாரை வேண்டாத காரியங்களுக்கெல்லாம்
எல்லாம் வம்புக்கு இழுத்து மனம் நோக பண்ணினாள். அவளது செயல்கள் ஏழை தாயின் மனதை மிகவும் சோர்வடைய செய்தது. அந்த ஏழை தாய் முன்னை விட அதிகமாய் உபவாசத்தோடு ஜெபத்தின் மூலம் கர்த்தரையே தேடினார்கள். இயேசுவின் நாமத்தில் அவளுக்குள் எழும்பியிருந்த மாம்ச சிந்தையை, பிசாசின் கிரியைகளை எல்லாம் கட்டி ஜெபித்தார்கள். அந்த தாயின் ஜெபத்தை கேட்ட கர்த்தர் அந்த மகளின் உள்ளத்தில் கிரியை செய்து மாம்சத்தின் கிரியைகளை முறியடித்தார். அந்த மகள் ஒரு நாள் வேண்டா வெறுப்போடு கடனுக்காக வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாள். அவள் கண்களுக்கு முன்பதாக தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்ற வேத வசனம் பளிச்சிட்டது. அவளது பொல்லாத குணங்கள் ஒவ்வொன்றாக அவள் கண்களுக்கு முன்பாக புலப்பட்டது. அதே இடத்தில் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு கதறி எழுது கர்த்தரை மறுபடியுமாக பற்றி கொண்டாள். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள ஆண்டவர் இயேசு அவளை மன்னித்து திரும்பவுமாக அவள் வாழ்க்கையை செப்பனிட்டார். குடும்பத்தில் உலகம் தரக்கூடாத தெய்வீக சமாதானம் மறுபடியும் நிலவியது. பிரியமானவர்களே, நீங்களும் மாம்ச சிந்தைக்கு இடமளித்து தேவனுக்கு விரோதமான பகையை உங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறீர்களா? அது நீதியின் மார்க்கம் அல்லவே. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கியிருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. ஆகவே இத்தகைய மாம்ச சிந்தையை உதறி தள்ளிவிட்டு ஆவியின் சிந்தைக்கு உங்கள் உள்ளத்தில் இடமளிப்பீர்களானால் அது நீதியின் மார்க்கத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். அது ஜீவனும் சமாதானமும் பெற வழியும் உண்டாகும். இந்த தெய்வீக வழியைத்தான் ராகாபும் மேற்கூறப்பட்ட அந்த இளம் பெண்ணும் தெரிந்து கொண்டு முடிவில் நீதி உள்ளவர்களாக்கப்பட்டனர். நீங்களும் கூட இந்த வழியை பின்பற்றி நீதியின் மார்க்கத்தில் நடந்து சமாதானம் நிறைந்த வாழ்வை பெற்று மகிழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. அன்பின் பரம தகப்பனே, உம்மை தேடுகிறதில் என்னில் உள்ள குறைவுகள் அனைத்தையும் தயவு செய்து நீர் எனக்கு மன்னியும். நீர் விரும்புகிற நீதியின் வழியில் நடக்க இன்று முதல் எனக்கும் அருள் தாரும். நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பகையையும் விரோதத்தையும் வளர்த்து மாம்ச சிந்தைக்கு என் இருதயத்தில் இடங்கொடாமல் நீதியின் மார்க்கத்தையே தெரிந்து கொள்ள எனக்கு கிருபை செய்யும். நீர் நீதியுள்ள தேவன். நீர் நீதியின் மேல் பசித்தாகமுள்ளவர். உமக்கு முன்பாக நீதியாய் வாழவும் கிரியை செய்யவும் வழி நடத்தும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும்போது மற்றெல்லாவற்றையும் எங்களுக்கு அருளுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. அதை என் வாழ்வில் முழுமையாய் நிறைவேற்றும். நீதியின் வழியில் நடந்து ஜீவனையும் சமாதானத்தையும் பெற்று சந்தோஷமாய் வாழ அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.